கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல். இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா சிறப்பு மிகுந்த நாட்களில் இருந்து கொண்டு இருக்கிறோம். அது ஒரு ரஜப் மாதத்தில் இருக்கிறோம். வாரத்திலே வைத்து சிறப்பான நாட்களில் இருந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி 2 ரக்காத் ஆஜத் நஃபில் தொழுது விட்டு ஓத வேண்டிய ஒரு ஆயத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்புக்குரிய அமல். இதில் பார்த்திங்கன்னா 2 பலன்கள் இருக்குது. இதை செய்வதனால உங்களுடைய ஹலாலான, அதாவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட எப்படிப்பட்ட ஒரு தேவையாக அது இருந்தாலும், பெருசோ சிறுசோ சரி, அந்த தேவை உங்களுக்கு இதன் மூலமாக நடந்து கிடைக்கும். அதே மாதிரி எல்லா வித பிரச்சனைகளுக்கும் இதில் ஒரு இலகுவான வழியை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். பொதுவாக நமக்கு என்ன விஷயம் தேவை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 தான். துவா கேட்க சொல்கிறவங்களாம் எனக்கு இது வேணும் அது வேணும் நம்ம தேவையை கேட்போம். அப்படி இல்லைன்னா எங்கிட்ட இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, எனக்கிட்ட இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, அதை விலகணும்னு நம்ம துவா செய்வோம். அப்போ 2 தான் கேட்போம். வேணுங்கிற விஷயம் கேட்போம், வேண்டாம் எங்கிட்டிருந்து விலகணும்னு கேட்போம். அது 2மே இந்த அமலை செய்வதன் மூலமாக நமக்கு நடந்து கிடைக்கும். அது உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை நீங்கள் நியத் வைத்து செய்து கொள்ளலாம். அதுலேயும் ஆஜத் நஃபில் தொழுகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பான அமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம நிறைய அமல்கள் செய்வோம், ஆனால் மற்ற அமல்களை விட நம்ம தொழுகை அதிகப்படியான உபரியான தொழுகையெல்லாம் யாரும் இபாதத்தில் ஸ்பெஷலாக செய்யாமல் இருப்பாங்க. திக்ரு நிறையா ஓதுவாங்க, துவா நிறையா ஓதுவாங்க. ஆனால் தொழுகை தான் நமக்கு மற்ற அமலை விட நெருக்கமான அமல். அதனால தான் நம்மளுடைய ஹாஜத்துக்கள் நிறைவேறுவதற்காக நம்ம ஆஜத் நஃபில் தொழுகிறது நம்ம தேவைகளை சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுப்பதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக இருந்து கொண்டிருக்கு. தொழுகையின் வாயிலாக நம்ம நேரடியாக அல்லாஹ்விடத்துல பேசுகிறோம். அதுவும் அந்த நேரத்தில் நம்மளால் டிஸ்ட்ராக்ஷனே இருக்காது. வேறு எந்த அமலையும் நம்ம செய்ய முடியாது. குர்ஆன் ஓதும் போது கூட பக்கத்தால் யாராவது இருப்பாங்க, திரும்புவோம், பிடிப்போம். அதே மாதிரி என்ன பண்ணுவோம், திக்ரு ஓதும் போது மற்ற வேலை செய்வோம். இந்த மாதிரி நிறைய இபாதத் செய்யும் போது மற்ற வேலையை செய்ய முடியும். ஆனால் தொழுகும் போது மற்ற வேலையை செய்ய முடியாது. அதனால தொழுகை ரொம்ப ஸ்பெஷலு. அப்படிப்பட்ட தொழுகையில் நம்ம தேவையை நியத்தாக வைத்து தொழுகும் போது அது மறுக்காமல் கபூலாக்கப்படும். முதல்ல நீங்கள் என்ன பண்ணணும்னா தொழுதுக்கணும். 2 ரக்காய்த்து ஹாஜத் நஃபில் 2 ரக்காய்த்துன்னு சொல்லிட்டு நியத் செய்து தொழுகணும். நல்ல முறையில் ஒழு செய்யுங்க. ஒழு செய்யும் போதே நீங்கள் ஏதாவது நேர தொழுகைக்கு பின்னாடி நீங்கள் இதை தொழுதுக்கலாம். இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், குறிப்பிட்டு தனியாக உதவு செஞ்சு தொழுதுக்கலாம். பொதுவாக தொழுகக்கூடாத நேரத்தை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா தொழுகக்கூடிய நேரம் தான். ஆனால் நான் ஃபரலுக்கு பின்னாடி தொழுகலை, நான் தனியாக தொழுகிறேன் அப்படின்னா நீங்கள் தனியாகவும் எப்போ இதை பார்க்குறீங்களோ அப்போவே என்ன பண்ணலான்னா நீங்கள் போய் ஒழு செஞ்சுட்டு நல்ல முறையில் 2 ரக்காத் ஆஜத் நஃபில்னு சொல்லிட்டு நியத் வச்சுக்கோங்க. அப்போ நியத் வைக்கும் போது எந்த ஹாஜத்துக்காக நியத் வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வச்சுக்கோங்க. அதான் நம்ம சொன்னோமே, தேவைகளையும் நிறைவேற்றும், பிரச்சனைகளையும் இலகுவாக்கும்ட்டு. அதனால உங்களுக்கு இருக்கிற இந்த 2 விஷயத்தையுமே நீங்கள் நியத் வச்சுக்கோங்க. இந்தந்த தேவை எனக்கு தேவையா ரஹ்மானே, அதே மாதிரி இந்தந்த பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு 2யுமே நீங்கள் நியத் வச்சுக்கோங்க. 2யுமே நியத் வச்சுட்டு நீங்கள் தக்பீர் கட்டணும். எப்பயுமே நம்ம எந்த நியத்துக்காக தொழுகையை தொழுகிறோமோ அந்த நியத்துக்காக தான் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால் தக்பீர் கட்டுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நியத் வச்சிடணும். அந்த விஷயத்தை கையேந்து நீங்கள் துவா மாதிரி கேட்டுட்டு, அதாவது கிப்லா முன்னாடி நின்று நீங்கள் அந்த ஹாஜத்தை வச்சுட்டு தான் நீங்கள் தக்பீர் கட்டணும். தக்பீர் கட்டிட்டு நார்மலாக 2 ரக்காத் தொழுதுக்கோங்க. எதுவும் கூட்டவோ குறைக்கணுமோ இல்லை ஸ்பெஷலாக ஓதணுண்டோ அவசியம் இல்லை. நார்மலாக அல்ஹம் சூரா ஒரு துணை சூறா ஓதி 2 ரக்காத்தையும் முடிச்சிருங்க. முடித்ததுக்கு பிறகு முழுசாக முடிச்சிட்டிங்க, சலாம் கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆயத்து பார்த்தீங்கன்னா 30வது சூறாவில் 4வது 5வது ஆயத்தாக வரும். எஃப்ரஹுல் முஃமினூன் பி நஸ்ரில்லாஹி என்சுரு மையஷாஉ வாஹுவல் அசீசுர் ரஹீம். இந்த ஆயத்தை என்ன பண்ணிக்கோங்க, 28 முறை ஓதிக்கொள்ளுங்க. தொழுகையை தொழுது முடிச்சுட்டு இதை ஓதிக்கொள்ளுங்க. பார்த்து ஓதிக்கிட்டாவே போதும். உங்களுக்கு நான் இதனுடைய அர்த்தத்தை சொல்லிடுறேன். அந்நாளில் முஹ்மீன்கள் மகிழ்ச்சி அடைவார்கள், அல்லாஹுடைய உதவியை கொண்டு மகிழ்வார்கள். தான் நாடியவருக்கு அவன் உதவி செய்வான், அவன் யாவற்றையும் மிகைத்தவனும் மிக கிருபையுடையவனாக இருக்கிறான் அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மறுமை நாளில் அல்லாஹுடைய நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் அடைவார்களாமா. ஏன்னா அவர்களுக்கு தான் அல்லாஹுடத்துலேருந்து உதவி வரும், வேற யாருக்குமே உதவி வராது. அவன் யாரையெல்லாம் விரும்புகிறானோ அவர்களுக்கு என்ன பண்ணுவான், அல்லாஹு உதவியை கொன்று வெற்றியை கொடுப்பான்னு சொல்லி வரக்கூடிய வசனம் தான் இது. அப்போ நம்மளுடைய தேவை இருக்கே, நம்மளுடைய கஷ்டம் இருக்கே, அந்த தேவைக்கும் கஷ்டத்துக்கும் நமக்கு தேவையானது அல்லாஹுடைய உதவியும் அந்த உதவியின் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றியும் தான். அப்போ அல்லாஹு நாடிட்டா போதும், நாம் மகிழ்ச்சி அடைந்து விடுவோம். அல்லாஹு தான் நாடியவரை கைவிட மாட்டான், உதவியை கொடுத்து வெற்றியை அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான்னு சொல்லக்கூடிய வசனம். அதனால நாம் 2 ரக்காத் தொழுதுட்டு, அதாவது நம்ம தேவைக்காக நியத் வச்சு தொழுதுட்டு இதை நம்ம ஓதும் போது அல்லாஹுடைய உதவியும் வெற்றியும் நமக்கு அந்த குறிப்பிட்ட காரியத்தில் அந்த காரியம் மிக விரைவில் நடக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துவான்.